சொக்கலிங்கா, ஐயோ சொக்கலிங்கா, ஐயோ. இங்கதான் இருக்கேன், உட்கார். உங்க பொண்ணு கல்யாணத்துல குழப்பமே ஏற்பட போகுதுங்க. குழப்பமா? குழப்பத்துக்கு யாரையா காரணம்? உங்க பொண்ணு சுலோச்சனாதான். அவதான் ஓடி போயிட்டாளே. ஓடி போனவ ஓடி வந்துட்டா. வந்துட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா? உங்க சம்பந்தி வீட்டுல. அவ எப்படி அந்த வீட்டுக்கு போனா? அதானே குழப்பம். முரளிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. உன் காதுல வெளிப்பட்ட இன்னும் என்ன தயக்கம்? ஒருவேளை உன்ன மாதிரியே முரளி தயங்கிட்டு இருக்கலாம் இல்லையா? உன் காதல் சொல்லாத சொல், எழுதாத எழுத்து மாதிரி இல்லாம போயிடக்கூடாது. புரியுதா? யாரோ ஒருத்தர் உன் வாழ்க்கையை படிக்கிறதுக்கு முன்னாடி உன் காதல முரளி கிட்ட போய் சொல்லு. போ. இப்பவே போறேன். நில்லு. அப்பா, அப்பா, நீங்களா? நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? நீ எப்படி இங்க வந்த? மிலிட்டரிக்காரரை கட்டிக்க பயந்தே இல்ல. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாறைக்குள்ள தங்கம் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள தங்கமான மனசும் இருக்குப்பா. அத உணர்ந்துதான் நான் ஒரு மிலிட்டரிக்காரரை காதலிக்கிறேன். அவரு இந்த வீட்டுலதான் இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்கப்பா. என்னப்பா ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? சுலோச்சனா, அவரை நீ மறக்கணும். நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எனக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண வைப்பீங்க நினைச்சு மறந்துடுன்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு மஞ்சுவை நிச்சயம் பண்ணியாச்சு. அவருக்கு மஞ்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறக்கணும். அவரை நீ மறக்கணும். அப்படின்னா என் வாழ்க்கை என்னைக்கு வீட்டுப்படியை தாண்டினியோ அன்னைக்கு அது அழிஞ்சு போச்சு. இனிமே என்ன அப்படி கூப்பிடாதே. என் குடும்பத்தோட மானத்தையே கப்பல் ஏத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போனவனி உன் தங்கச்சி அதை காப்பாத்திட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்து போயிட்டவ. எனக்கு மஞ்சுன்னு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கான்னு என் சம்பந்தி கிட்ட போய் சொல்லியிருக்க, தெரியுதா? அதனால கேட்டுக்கோ, நான் சாகுற வரைக்கும் நீ என் பொண்ணுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. இது என் மேல ஆட. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இது கொடுமையான தண்டனைப்பா. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தாக்கணும். அன்னைக்கு வார்த்தை மீறணும், இன்னைக்கு ஆணையை மீற மாட்டேன்னு நம்புறேன். உன்னால உன் தங்கச்சி மஞ்சுவோட கல்யாணம் நிக்க கூடாது. சொக்கலிங்கத்தோட மூத்த பொண்ணு ஓடி போயிட்டவங்கிற கெட்ட பேரு எனக்கு வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மைனா, கீழே என்னமோ விழுந்துருச்சு பாரு. இந்தா. இத உங்க கையால எடுத்து கொடுக்கணும் தானே நான் அப்படி செஞ்சேன். இது உங்களுக்கு எங்க புரிய போகுது? என்ன என்ன அப்படி பாக்குற? அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? என் உயிரே உங்ககிட்ட தானே இருக்கு. ஹலோ, இந்தா இந்தா. ஐயோ, கண்ணு முடிச்சிட்டு தூங்குறவர் வர.
கல்யாண புடவை செலக்ட் பண்ணிருக்கீங்களே, அது ரொம்ப பிரமாதம். எனக்கு பிடிச்ச கலரையே செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு பச்சை கலர் பிடிக்கும்னு தெரியுது. நான் அத சொல்லல. ஆ. உங்க டேஸ்டும் என் டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு. So, So? we are right partners. ஓ. எதுக்கு நீ சிரிக்கிற? நீ எழுதிருக்கியே, அத பார்த்து சிரிக்கிற. நீ எழுதி கொடுத்த மாதிரி தான் நான் பின்னி இருக்கேன். ஒரு ஈய விட்டுட்டியே. விவரமா சொல்லுடி. ஈய விட்டுட்டேன், எறும்ப விட்டுட்டேங்கறியே. அக்கா, நான் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு எழுதி கொடுத்தேன். நீ ஸ்வெட் ட்ரீம்ஸ்னு போட்டிருக்கியே. ஸ்வீட் ட்ரீம்ஸ்னா என்ன அர்த்தம்? இனிய கனவுகள். ஸ்வெட் ட்ரீம்ஸ்னா வியர்வை கனவுகள். அப்படின்னா நான் பின்னல் போட்டது கரெக்டா? எப்படி? நீ மட்டும் தனியா படுத்தா இனிய கனவுகள், புருஷன் கூட படுத்தா வியர்வை கனவுகள். ஓ, ஃபேன்டாஸ்டிக். அக்கா, நீ ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டு இருக்க. என்ன அப்படி பாக்குற? ஓ, தப்பா போட்டிருக்கேன்னா? நோ, சரியா தான் போட்டிருக்க. அது எப்படி? நீங்க தனியா தூங்கும்போது ஸ்வீட் ட்ரீம்ஸ், கல்யாணம் முடிஞ்சு நீங்களும் நானும் சேர்ந்து தூங்கும்போது ஸ்வெட் ட்ரீம்ஸ். Am I correct? அது கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இது யார் போட்டது? அத்தையா? அம்மா அடுப்பங்கரையோட சரி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டு வேலைக்காரி போட்டாளா? வேலைக்காரியா? போன்ல அப்படிதானே சொன்னா. நோ நோ, அவ வேலைக்காரி இல்ல. அவளை நான் பார்க்கணுமே. எதுக்காக? இதுக்காக. ஓ, பார்க்கலாமே. மைனா, மைனா, கொஞ்சம் வெளியே வா. என்னோட எதிர்கால மனைவி உன்னை பார்க்கணுமா? மைனா, எங்க போயிட்டாவ? மைனா, வந்திருக்கிறவங்கள நீ பார்க்க வேண்டாமா? உள்ளே இருந்தா எப்படி? வெளியே வா. உன்னை ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்க. கூச்சமா இருக்கா? கூச்சப்படுற போல இருக்கு. ஏய், வெளியே வா. மைனா. அவர் இவ்வளவு தூரம் சொல்றாருல. அவ கொஞ்சம் ஷை டைப். உங்க முன்னாடி வர வைக்கப்படலாம். பொண்ணுக்கு பொண்ணு என்ன வைக்கும்? நான் போய் பாக்குறேன். போய். மைனா, மைனா. மஞ்சு, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போலியே. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்சா உங்க மனைவி, அது வரைக்கும் என் பொண்ணு தானே. நான் எதுலயும் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்குன்னு நினைக்கிறவன். வேற ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. மணமகன் முரளி, மணமகள் மஞ்சு. மஞ்சுவா? டாக்டர், எப்படி இருக்கு? இவங்க கடுமையான விஷம் சாப்பிட்டிருக்காங்க. நாங்க மாத்து மருந்து கொடுத்திருக்கோம். ஆனா மயக்கம் தெளிஞ்சாதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். அடி பாவி மவள, ப்ளீஸ் அழாதீங்க. இப்படி செஞ்சிட்டேம்மா. தயவு செஞ்சு இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. சுலோச்சனா, ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. அம்மணி, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த பெத்த பொண்ணையே பலி வாங்கிட்டீங்களே. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்க கௌரவம் ரொம்ப காஸ்ட்லி சார். போங்க, போய் உங்க சின்ன பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க. ஒரு கண்ணு குத்தி குருடாக்கிட்டு இன்னொரு கண்ணுக்கு மை தடவி அழகு பாருங்க. குற்றவாளி நான் மட்டும் இல்லம்மா, அவளும் தான். வீட்டை விட்டு ஓடாம இருந்திருந்தா எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டிருக்குமா? அன்னைக்கு படிய தாண்டுனா அதுக்கு தண்டனையா இன்னைக்கு இடிய தாங்குற. விதியை நினைச்சு அழறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா, வழி தெரியல. உங்க பொண்ணு மஞ்சுவே என் மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்க. சந்தோஷம் சம்பந்தி.
கையோட கையா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லுங்க. ஐயரே, ஒரு நல்ல நாளா பாருங்க. பேஷா பாத்துருவோம். ஒரு சின்ன விண்ணப்பம். என் பொண்ணோட கல்யாணத்தை பட்டணத்திலே நடத்தலாம்னு நினைக்கிறேன். பெருசா செலவு பண்ணி பெரிய கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை நடத்தலாம்னு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டா நடத்திட வேண்டியதுதானே. நம்ம சீஷ் மகாலே வச்சுப்போம். என்ன? ஆனை மேல தானே ஊர்வலம் வச்சுக்கணுங்கிறீங்க? இல்ல, பூனை குட்டி போட்டிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன? நோ அப்செஷன். நான்சென்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க, கல்யாண வேலையெல்லாம் கவனிக்க 15 நாளைக்கு முன்னாலேயே புறப்பட்டு பட்டணத்துக்கு போயிடுவோம். வாஸ்தவம் தான் சம்பந்தி. பட்டணத்துல எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். அதுக்கு என்னங்க, ஐயாவோட ஒரு பங்களாவே கா கா கா. இரியா, காலியா இருக்குங்கிறாரு. இவர் ஒருத்தர்